எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும் ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும் ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும், எல்லாமாகும், எல்லாமே உம்மாலே ஆகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 2026 வருஷம் மே மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, யோபுனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு நிந்தைகள் ஏற்பட்ட போதிலும் நம் தேவாதி தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் சொல்லி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் வாயின் வார்த்தைகளினாலே உருவாக்கின தேவன் என்று சொல்லி யோபு நன்கு அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆம், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்த காரியத்தை சத்துரு எந்த விதத்திலும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி அறியுங்கள். காரணம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதது, உலக மக்களால் கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். காரணம், தேவன் அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆம், நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் சத்துருவானவன் உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை அவன் எழுப்பினாலும் அவை எல்லாவற்றையும் சகலவற்றையும் கர்த்தர் முறியடித்து
தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த நன்மையான காரியத்தை கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் சரீர ஆரோக்கியத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, நீங்கள் படிக்கிற இடத்திலே, எல்லாவற்றிலும் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்துக்கும் லோகாதிபதியாக தேவன், சர்வ சிருஷ்டிகராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.